அனைவருக்கும் வணக்கம். நிர்பய் என்பது DRDOவின் கீழ் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வடிவமைத்து உருவாக்கப்பட்டுள்ள நீண்ட தூர அனைத்து வானிலை சப்சோனிக் கப்பல் ஏவுகணை ஆகும். இது வழக்கமான மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இது இந்தியாவின் இராணுவத்திற்கு பல்துறை சொத்தாக அமைகிறது. ஏவுகணையை நிலம், கடல் மற்றும் வான் உட்பட பல்வேறு தளங்களில் இருந்து ஏவ முடியும். வெவ்வேறு போர் சூழ்நிலைகளில் அதன் தகவமைப்பு தன்மையை எடுத்து காட்டுகிறது. பிப்ரவரி 2023 நிலவரப்படி 6 மேம்பட்ட சோதனைகளை வெற்றிகரமாக நடத்திய பிறகு நிர்பய் கப்பல் ஏவுகணை மேம்பாட்டு திட்டத்தை முடித்ததாக DRDO அறிவித்தது. ஏவுகணை 90%க்கும் அதிகமான ஒற்றை ஷாட் கொல்லும் விகிதத்தை நிரூபித்துள்ளது. அதன் துல்லியமான இலக்கு திறன்களை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. நிர்பய் ஏவுகணை அமைப்பை செயல்படுத்துவதில் IAFக்கான வரம்பிற்கும் ஏவுதல் ஒரு முக்கியமான படியாகும். இது இந்தியாவின் வேலை நிறுத்த திறனை மேம்படுத்துவது மட்டுமின்றி பிராந்தியத்தில் அதன் மூலோபாய தடுப்பு நிலைப்பாட்டையும் மேம்படுத்தும். DRDOவின் நிர்பய் ஏவுகணை பல்வேறு வகைகளிலும் செயல்பட்டு வருகிறது. இதில் வான்வழி ஏவப்பட்ட மற்றும் நீர்வழி கப்பலில் ஏவப்பட்ட பதிப்புகள் அடங்கும். ஏவுகணையின் வடிவமைப்பு பல்வேறு வகையான பேலோடுகள் மற்றும் பணி விவரங்களுக்கு இடமளிக்கும் வகையில் மாற்றங்களை அனுமதிக்கிறது. கூடுதலாக ஒரு கப்பலில் தொடங்கப்பட்ட பதிப்பு தற்போது வளர்ச்சி சோதனைகளுக்கு உட்பட்டு அதன் செயல்பாட்டு பல்துறையை மேலும் விரிவுபடுத்துகிறது. அடுத்த செய்தி, வரும் 2030 to 2031 ஆண்டுக்குள் உலகளவில் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்கும் என S&P குளோபல் இந்தியா லீடர்ஷிப் கவுன்சில் தலைவர் அபிஷேக் தோமர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறியதாவது, அடுத்து வரும் ஆண்டுகளில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இந்தியாவில் மிகவும் ஆரோக்கியமாக உள்ளது. குறிப்பாக வர்த்தகம், விவசாயம், AI, கட்டமைப்பு சீர்திருத்தங்கள், வளர்ந்து வரும் ஆற்றல் தேவைகள் உள்ளிட்ட பல துறைகளில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நிறைந்து காணப்படுகின்றன. உலக பொருளாதாரத்தை வடிவமைக்க ஆற்றல் மிக்க பணியாளர்களுடன் இந்தியா வளர்ச்சிக்கு தயாரான நிலையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அதன் பயனாக 2030 to 31 வரை ஆண்டுதோறும் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி 6.7% இருக்கும். அதன் பயனாக உலகளவில் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவாகும். அதே சமயம் நடப்பு நிதியாண்டில் பொருளாதாரம் 6.8% வளர்ச்சியை அடையும். இதற்கு உற்பத்தி மற்றும் சேவை பொருளாதார மதிப்பு உயர்வு ஊக்கமளிப்பதாக உள்ளது. வர்த்தக பலன்களை அதிகரிக்க உள்கட்டமைப்பு மற்றும் புவிசார் அரசியல் உத்திகளை இந்தியா உருவாக்க வேண்டும். மேலும் வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நிலையான ஆற்றல் மாற்றத்திற்கான மாற்று வழிகளை கண்டறிய வேண்டும். காற்று மாசுபாடு, காலநிலை மாற்றம் ஆகிய இரட்டை சவால்களை எதிர்கொள்வது உயர் வளர்ச்சிக்கு துணையாக அமையும். பங்கு சந்தைகளில் ஏற்றம் இறக்கம் காணப்பட்டாலும் அது போட்டித்தன்மையுடன் இருக்கும். எல்லாம் சாதகமாக உள்ள நிலையிலும் உணவு பணவீக்கத்தால் ஏற்படும் இடர்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. ஏனெனில் பணவீக்க உயர்வு என்பது நுகர்வு மந்தநிலைக்கு இட்டு செல்லும். அது வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்தும். இவ்வாறு அபிஷேக் அவர்கள் கூறினார். அடுத்த செய்தி, இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி சரக்கு மற்றும் சேவைகள் இணைந்து ஆகஸ்ட் மாதத்தில் 65.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருந்தது. இது ஆண்டு அடிப்படையில் 2.4% சரிந்துள்ளது என்று வர்த்தக அமைச்சகத்தின் தரவு செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட தரவு 67.0 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். வணிக பொருட்களின் ஏற்றுமதி 38.28 பில்லியன் அமெரிக்க டாலரில் இருந்து 34.71 பில்லியன் டாலர்களாக குறைந்துள்ளது. மற்றும் சேவைகளின் ஏற்றுமதி 28.71 பில்லியன் அமெரிக்க டாலரில் இருந்து 30.69 பில்லியன் டாலராக இந்த மாதத்தில் உயர்ந்துள்ளது. ஜூலை மாதத்தில் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி சரக்கு மற்றும் சேவைகள் இணைந்து 62.42 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 2024 to 2025 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதிகள் ஆண்டுக்கு ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 5.35% அதிகரித்து சுமார் 328.86 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது. அரசாங்கம் தனது முழு ஆண்டு இலக்கான 800 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டுவது குறித்து நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டின் இறக்குமதிகள் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துள்ளதாக தற்போது தரவுகள் தெரிவிக்கின்றன.
ஜூலை ஜூன் மாதங்களிலும் இதே நிலைதான் இருந்தது. சரக்கு மற்றும் சேவைகள் ஆகிய இரண்டையும் சேர்த்து ஒட்டுமொத்த இறக்குமதிகள் ஆகஸ்ட் மாதத்தில் 77.39 பில்லியன் அமெரிக்க டாலர்களிலிருந்து 80.06 பில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளன. இது 3.45% உயர்ந்துள்ளது. ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்று பொருள்படும் வர்த்தக பற்றாக்குறை ஆகஸ்ட் மாதத்தில் 10.39 பில்லியன் டாலர்களிலிருந்து 14.66% விரிவடைந்தது. சமீபத்தில் முடிவடைந்த 2023-2024 நிதியாண்டில் இந்தியா 778 பில்லியன் டாலர் ஏற்றுமதியை பதிவு செய்துள்ளது. 2022-2023 ஆண்டில் நாடு 776.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு பொருட்கள் மற்றும் சேவைகளை ஏற்றுமதி செய்துள்ளது. 2023-2024 சேவைகள் ஏற்றுமதி 325.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களிலிருந்து 341.1 பில்லியன் டாலர்களாக உயர்ந்தது. 451.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களிலிருந்து 437.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக வர்த்தக பொருட்களின் ஏற்றுமதி ஓரளவு குறைந்துள்ளது. இந்திய உற்பத்தியாளர்களை உலகளவில் போட்டித்தன்மையடைய செய்யவும், முதலீடுகளை ஈர்க்கவும், ஏற்றுமதியை அதிகரிக்கவும், உலகளாவிய விநியோக சங்கிலியில் இந்தியாவை ஒருங்கிணைக்கவும், இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்கவும், மின்னணு பொருட்கள் உட்பட பல்வேறு துறைகளில் உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தை தொடங்குவதற்கு அரசாங்கம் எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளில் அடங்கும். இவை பலனை பெற்றதாக தோன்றியது. ஒட்டுமொத்த இறக்குமதி 2022-2023 898.0 பில்லியன் அமெரிக்க டாலர்களிலிருந்து 853.8 பில்லியன் டாலராக குறைந்துள்ளது. இந்த நிதியாண்டில் சரக்கு மற்றும் சேவைகள் ஏற்றுமதி இரண்டும் குறைந்துள்ளன. ஒட்டுமொத்த வர்த்தக பற்றாக்குறை 2022-2023 121.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களிலிருந்து 2023-2024 75.6 பில்லியன் டாலர்களாக கணிசமாக மேம்பட்டுள்ளது. அடுத்த செய்தி. ஒரு மனிதாபிமான நடவடிக்கையாக மாலத்தீவு அரசாங்கத்தின் வேண்டுகோளின் பேரில் 50 மில்லியன் அமெரிக்க டாலர் கருவூல மசோதா கடனை மேலும் ஓராண்டிற்கு நீடிக்க முடிவு செய்துள்ளதாக இந்தியா வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. மாலத்தீவு அரசாங்கத்தின் வேண்டுகோளின் பேரில் SBI மாலத்தீவு நிதி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட 50 மில்லியன் அமெரிக்க டாலர் அரசாங்க கருவூல செலவுகளுக்கு இன்னும் ஒரு வருட காலத்திற்கு சந்தா செலுத்தியுள்ளது. முந்தைய சந்தாவின் முதிர்வு தேதி செப்டம்பர் 19, 2024 ஆகும் என்று மாலத்தீவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளது. முந்தைய அரசு கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தின்படி கருவூல மசோதாவை SBI வாங்கியது. SBI இதுவரை மொத்தம் 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இதுபோல் வழங்கியுள்ளது. கருவூல பில்கள் முன்பு இந்திய அரசாங்கத்தால் செலுத்தப்படும் வட்டியுடன் ஆண்டுதோறும் நீடிக்கப்பட்டு வந்துள்ளன. எனினும் இந்தியாவே வெளியேறு என்ற கோஷத்தை முன்வைத்து ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி முகமது முய்சு அவர்களின் அரசாங்கம் இந்த ஆண்டு ஜனவரியில் 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திருப்பி செலுத்தியது. இதைத் தொடர்ந்து மீதமுள்ள 150 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திருப்பி செலுத்துவதற்கான காலக்கெடுவை நீடிக்குமாறு இந்திய அரசாங்கத்திடம் மாலத்தீவு கோரிக்கை விடுத்திருந்தது. இதன் அடிப்படையில் மே மாதத்தில் 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திருப்பி செலுத்துவதற்கான காலக்கெடுவை நீடிக்க இந்தியா ஒப்புக்கொண்டது மற்றும் தற்போது மற்றொரு 50 மில்லியன் டாலர்களுக்கான காலக்கெடுவையும் நீடித்துள்ளது. இந்தியாவின் இந்த நடவடிக்கைக்கு மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா ஜமீர் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.